بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹு தஆலாவினர்களே, இந்த 10வது ரமலான் தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் இன்றைய தினம் மௌலவி தாவூத் கேசர் எம்ஐசி அவர்கள் நமக்கு மத்தியிலே இஸ்லாத்திற்கே முதலிடம் கொடுப்போம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தில் இறைவனுக்காக நிறைய நல்லமல்களை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வணக்கங்களுக்காக இறைவன் நிறைவாக நமக்கு கூலியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் இஸ்லாத்திற்கே முதலிடம் கொடுப்போம் என்ற தலைப்பை உங்கள் மத்தியில் பேசவிருக்கிறோம். இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பல நேரங்களில் இதை கடைபிடிக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் வெளிப்படத்தான் செய்கிறது. நம்ம போகக்கூடிய நேரத்தில் ஒருவர் நம்மை பார்த்து சலாம் உரைக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார். இஸ்லாம் அவரிடத்தில் வெளிப்படுகிறது, இஸ்லாத்தை பின்பற்றுகிறார். அதே போல சலாம் சொன்னவுடன் சலாத்தை கேட்டவர் மறுபடியும் வஅலைக்கும் ஸலாம், உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று பதிலளிக்கிறார். அங்கே அவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார், அங்கு இஸ்லாம் வெளிப்படுகிறது. அதுபோக சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நாம சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அங்கு இஸ்லாம் வெளிப்படுகிறது. சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம், அங்கு இஸ்லாம் வெளிப்படுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம். இப்படி இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த அசைவுகளாக இருந்த போதும் இந்த இஸ்லாத்தை நாம் சரியாக பின்பற்றுகிறோமா? நம்முடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் எந்த நடைமுறையை நாம செய்வதாக இருந்தாலும் நம்முடைய விருப்பங்களை பின்னால் வைத்துவிட்டு, ஊரில் உள்ள நடைமுறைகளை ஓரம் கட்டிவிட்டு, நம்முடைய உறவினர்கள் ஒன்றை சொன்னார்கள், நம்முடைய பெற்றோர்கள் ஒன்றை சொன்னார்கள், நம்முடைய பகுதி மக்கள் ஒன்றை சொன்னார்கள் என்பதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குத்தான் நாங்கள் முதலிடம் கொடுப்போம் என்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று நமக்கு நாமே எடை போட்டு பார்த்தால் இல்லை என்கிற ஒரு பதிலுக்குத்தான் நம்மால் வர முடியும். ஏன் என்று சொன்னால், நாம சில நேரங்களில் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், இஸ்லாத்திற்கு முதலிடத்தை கொடுக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சில கட்டங்களில், சில தருணங்களில் நாம் இந்த இஸ்லாத்திற்கு முதலிடம் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ்வே சொல்லி இருந்தாலும், அல்லாஹ்வின் திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போதனையை நமக்கு செய்திருந்தாலும், திருமுறை குர்ஆன் வாயிலாக, ஹதீஸ்கள் வாயிலாக நாம் ஒரு போதனையை பெற்றாலும் சில நேரங்களில் நாம் அதற்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. அந்த நேரங்களில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாம் முதலிடம் கொடுப்பது இல்லை. மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் எனக்கு அது சரியாக படவில்லை இவர் கருத்துக் கொள்வது. மார்க்கம் ஒன்று சொல்லும், மார்க்கம் ஒரு வழியை காட்டும், அதற்கு மேலாக இவர் கருத்துக் கொள்வது. மார்க்கம் சொல்லி இருக்குது, ஆனா எனக்கு அது சரி என்று படவில்லை என்று சொல்லி அந்த காரியத்தை விட்டு, அந்த வழிமுறையை விட்டு ஒதுங்கிக் கொள்வது. அல்லது அவருக்கு சரி என்று பட்ட போதும் என்னுடைய பெற்றோர்கள் இதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கிறது, நான் மார்க்கம் சொல்வது சரிதான், அல்லாஹ் சொல்வது உண்மைதான், நபிகள் நாயகம் காட்டக்கூடிய வழியும் அதுதான், இருந்தாலும் நாங்கள் அதை செய்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டார்களால், என்னுடைய தாய் தந்தையரால் நாங்கள் பகைக்கப்படுகிறோம். இதை செய்வதனால் எங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு கிளம்புகிறது. அதனால மார்க்கமே சொல்லி இருந்தாலும் அது வேணாம் பாய், எங்க வீட்டில் இப்படித்தான் சொல்றாங்க என்று சொல்லி மார்க்கத்தினுடைய போதனைகளை விட்டுவிட்டு வீட்டார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் இன்னும் சிலர் இருக்கிறாங்க. வீட்டார்கள் கூட சொல்ல தேவையில்லை, எங்கள் ஊரில், எங்கள் தெருவில், எங்க மகல்லாவில் இதான் பழக்கமாக இருக்கிறது, இப்போ நாங்கள் அதை மாற்றி செய்தால் மக்கள் எங்களை வெறுமையாக பார்ப்பார்கள், எங்களை ஒரு மாதிரியான தோற்றத்திலே எங்களை உற்று நோக்குவார்கள், எங்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள் என்கிற காரணத்தால் குர்ஆனுடைய வசனங்களை விட்டுவிட்டு, நபிகளாருடைய அந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு தாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்வதை பார்க்கிறோம். அப்ப இது இஸ்லாத்திற்கு முதலிடம் கொடுப்பதா? அறவேறும் இடத்தில் இஸ்லாம் இல்லாமல் இல்லை, இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம். இஸ்லாத்தை பின்பற்றிய போதும் கூட சில நேரங்களில் பின்பற்றுகிறோம், சில நேரங்களில் பின்பற்றுவது இல்லை. சில நேரங்களில் முன்னுரிமை கொடுக்கிறோம், முதலிடம் கொடுக்கிறோம், சில நேரங்களில் முதலிடம் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் என்ன செய்யறோம்? நம்ம பெற்றோருடைய சொல்றாங்க என்பதற்காக அதை ஒத்துக்கொள்கிறோம். அங்கே இஸ்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. நம்ம ஊர்ல உள்ள பழக்கத்திற்காக நாம் நம்ம மார்க்கத்தினுடைய வழிமுறையை விட்டுவிடும் பொழுது அங்கு இஸ்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இதை செய்வதனால் அல்லது தனிப்பட்ட ரீதியில ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய வகையில ஒன்று அமைந்து விட்டால் என்னை இது பாதிக்கிறது என்கிற காரணத்தினால் நான் அதை செய்ய முடியாது என்று நாம இந்த இஸ்லாத்தை விட்டு ஒதுங்குகிற நேரத்தில் இஸ்லாம் அங்கே பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அப்ப நாம முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்ம நினைத்ததை எல்லாம் பின்பற்றுவது, நினைத்த நேரங்களில் மார்க்கத்தை பின்பற்றிட்டு வேற நேரங்களில் மார்க்கத்தை மறுப்பதற்கு இந்த மார்க்கம் நமக்கு சொந்தமான மார்க்கம் இல்லை, நம்மளுடைய அப்பன் வீட்டு மார்க்கம் இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு சொத்தோ ப்ராப்பர்ட்டியோ இது கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? திருமறை குர்ஆனை நீங்கள் வாசித்து பாருங்கள், செல்ல தெளிவாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமான மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய அதிபதி யார்? இந்த இஸ்லாத்தினுடைய ஓனர் யார் என்றால் அது அல்லாஹ். அவன்தான் நிர்ணயம் செய்வான், அவன்தான் சட்டங்களை போடுவான், அவன்தான் நம்ம வணங்கக்கூடிய முறைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பான், அவன்தான் நம்ம பின்பற்ற வேண்டிய சட்டங்களை வகுத்து கொடுப்பான். அப்ப அதை பின்பற்றி விட்டு போவதுதான் நம்முடைய கடமையே தவிர அதுல நம்ம கருத்துக் கொள்வது, அதுல காஸ் பண்ணுவது, அதுல குறுக்கிட்டு மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை விட்டு ஒதுங்கக்கூடிய பல நிலைகளை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் முஸ்லீம் பெயர் தாங்கிகள், பெயர் அளவிலே முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய பெயருக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு தன்னுடைய பெற்றோர்களால் சூட்டப்பட்ட அந்த இஸ்லாமிய பெயருக்கு அவர் சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியுமே தவிர மறுமையில் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் என்பதற்குரிய எந்த விதமான
எந்த விதமான மதிப்பும் இல்லாமல், முஸ்லீம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கைச்சேதத்தோடு போய் நிற்கிற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை நாம கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், நபிகள் நாயகம் அவர்கள் முன்னாடி வாழ்ந்த பல நபிமார்கள், அவங்களுடைய வாழ்க்கையை நான் உள்ள சம்பவங்களை, சில சம்பவங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள், எப்படி இந்த இஸ்லாத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள், தங்களுடைய சுயதுக்கங்களை விட, தங்களுடைய விருப்பத்தை விட, தாங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்தை விட இந்த மார்க்கத்திற்கு தான் முதலிடம் கொடுத்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை வரலாறுகள் நெடுகிலும் நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தி, அந்த நபித்தோழர் யார் என்றால் கஅப் இப்னு மாலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர். இவர் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நபித்தோழர். தபுக் போரிலே கலந்து கொள்ளாமல் சில நாட்கள் அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டு பிறகு அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் இந்த கஅப் இப்னு மாலிக் அவர்கள். அவரு அபு ஹதரத் என்ற ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்திருக்கிறார். கடனை வாங்கின அவர் திருப்பி செலுத்தவில்லை. நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, இந்த அபு ஹதரத் என்ன செய்யறாரு, ஆள் பிடிபட்டு விடுகிறார். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கடனை இவர் கேட்கிறார். கஅப் இப்னு மாலிக் அவர்கள் கடனை கேட்கிறாங்க. அவரும் இல்லை என்று சொல்கிறார். இவங்க ரெண்டு பேர் பேசிய பேச்சுல எங்க கேட்கிறாங்க, அதுவும் பள்ளி வாசல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் வைத்து தனக்கு தர வேண்டிய வர வேண்டிய கடனை கஅப் இப்னு மாலிக் அவர்கள் அபூ ஹுதைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறார்கள். கேட்டு அவங்களுக்கு மத்தியில கருத்துக்கள் பரிமாறப்பட்டதுல அவங்களுடைய சத்தங்கள் எல்லாம் உயர்ந்து போகுது. கடினமாக சத்தம் எழ ஆரம்பிக்கிறது. சத்தம் எங்க போகுது, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காதுகளுக்கு இந்த சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரே கூச்சலாக இருக்கிறது, ஒரே கூப்பாடா இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, திரையை விலக்கி திரையை ஒதுக்கி என்னவென்று பார்க்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு மத்தியில கடனை கேட்டு ஒரு பிரச்சனை. அப்ப நபிகள் நாயகம் கூப்பிடுறாங்க. யாரை? கஅப் இப்னு மாலிக் அவர்கள் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. யா கஅப், கஅபே என்று அழைத்தார்கள். உடனேயே வருகிறார்கள். லப்பைக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் வந்து விட்டேன். நம்ம வரவே மாட்டோம், இருங்க, எவ்வளவு முக்கியமான மேட்ரு, காசு கிடைக்கும் போது காபு என்ன என்று நம்ம திட்டுவான். ஒரு முக்கியமான மேட்ரு, அதுவும் மற்ற விஷயமான பிரச்சனை இல்ல, இருங்க காசு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, முக்கியமான விளையாடுறது கூப்பிட்டா என்ன அர்த்தம், ஏதோ வருவோம் என்று சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளவு சீரியஸா மேட்டர், அவ்வளவு காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் கூப்பிட்டார்கள். யா கஅப் என்று சொன்ன உடனே இவர் பஞ்சாயத்துல விட்டுட்டு லப்பைக்கு யா ரசூலுல்லாஹ், இந்த வந்துட்டு யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி அங்க போகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு போதனையை செய்றாங்க. என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அஷாரபி எதிகி, தன்னுடைய கையால் சைகை செய்தார்கள். எதற்கு என்றால், நீங்க கஅப் அவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அன் லை ஷத்ர மின் தைனிக்க, உன்னுடைய கடன் இல்ல பாதியை நீ வாங்கிக்கொள். கொடுத்த அவருக்கு கொடுத்த கடன் அவர் முடியாமல் இருக்கிறார், அவரால் திருப்பி செலுத்த முடியவில்லை. எனவே நீ அவருக்கு கொடுத்த கடனில் பாதியை தள்ளுபடி செய்துவிட்டு பாதியை மட்டும் வசூல் பண்ணு என்று சொல்லி அந்த கஅப் இப்னு மாலிக் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஒரு அறிவுரை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, கது ஃபஅல்து யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நான் அப்படியே செய்து கொள்கிறேன், பாதியை மட்டும் தர சொல்லுங்க. உடனேயே 10 கோடி ரூபாய் தரணும், உதாரணத்துக்கு 10 கோடி ரூபாய் தரணும். அவருக்கு தேவையில்லாட்டி சண்டை போட்டுக்க மாட்டார். தேவையில்லாட்டி கடனை அவ்வளவு வம்படியாக வந்து சத்தங்கள் உயர்கிற அளவுக்கு வசூல் செய்ய கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தேவை இருக்கிறது, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், அதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கும், அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய திருப்தி இருக்கும், நபிகளாருடைய திருப்தி இருக்கும் என்பதை உணர்ந்த கஅப் இப்னு மாலிக் அவர்கள் கடன்ல பாதியை தள்ளு என்று சொன்னவுடன், கது ஃபஅல்து யா ரசூலுல்லாஹ், நான் அப்படியே செய்து கொள்கிறேன், எனக்கு பாதியை மட்டும் தர சொல்லுங்கள் என்று சொல்லி பாதியை தள்ளுபடி செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு 2 பேர் போறாங்க. என்ன புரிகிறது, 10 கோடி ரூபாய் தரணும், 5 கோடி ரூபாய் மட்டும் வாங்கிக்க, 5 கோடியை விட்டு என்று சொன்னால் நம்மள எத்தனை பேர் இதுக்கு முன் வருவோம்? மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த போதனை அது கஅப் இப்னு மாலிக் அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இன்றைக்கு நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு போதனை. அது நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், 10 லட்சம் கொடுத்துட்டோம், அல்லது ஒரு 5 லட்சம் கொடுத்திருக்கிறோம், அவரால் திருப்பி செலுத்த முடியவில்லை. சரிப்பா
5 லட்சம் வேணாம், ஒரு 3 லட்சம், ஒரு 2 லட்சம், ஒரு 2 லட்சம் தாய் என்று நம்மளே எத்தனை பேர் கேட்போம்? அதான் நம்ம மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. அவர்கள் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அவங்க அந்த ரூபாயை வாங்காட்டி அது நம்மை பாதிக்கும், பொருளாதாரத்தில் பின்னுக்கு போய்விடுவோம் என்கிற கவலை எல்லாம் இல்லை. சொல்கிறார்களா உடனே தயார் என்று சொல்லி பாதியை தள்ளுபடி செய்து பாதியை மட்டும் வாங்கிய வரலாற்று நூல்களில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்கள். இன்னொரு செய்தி, முகீரா பின் ஷுஅபா என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாறு, இவரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நபித்தோழர். இவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்க மனம் முடிப்பதற்காக வேண்டி ஒரு பெண் பார்க்கிறாங்க. பெண்ணு பார்க்கறாங்கன்னா பெண்ணை பார்த்துறல, ஒரு பெண்ணை பேசுறாங்க, ஒரு பெண் இருப்பதாக அறிந்து அந்த பெண்ணை மனம் முடிப்பதற்கு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல போய் அந்த விஷயத்தை சொல்றேன், யார சொல்லலா, நான் ஒரு பெண் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த கருத்தை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதுக ஃபந்துர் இலைஹா, முகீரா பின் ஷுஅபாவே நீங்கள் போய் பார்த்துக்கங்க, பார்க்காம கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியிலே நேசம் உருவாவதற்கு அது ஏற்றமானதாக இருக்கும். உன்னை பார்க்காம நல்லா இருப்பா என்ற எண்ணத்தில் கல்யாணம் பண்ணி நல்லா இல்லைன்னு வைங்க, அவள் உங்களுடைய மனதுக்கு பிடிக்காவிட்டால் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையை கசந்து போகும், கல்யாணத்துக்கு பிறகு இன்பம் இல்லாமல் போகும். அதனால் முதலிலே போய் அந்த பெண்ணை பாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. அவரும் சரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க போறாங்க, அந்த பெண் வீட்டுக்கு போறாங்க. பெண் வீட்டுக்கு போய் அவங்க இந்த மாதிரி நான் நபிகள் நாயகத்தை எடுத்துட்டு போனேன், நபிகள் நாயகம் பார்க்காம முடிக்க வேணாம், பெண்ணை பார்க்க சொன்னாங்க என்று சொல்லி காட்ட சொல்றாரு. பெண் பார்க்க தான் வந்திருக்கிறேன், உங்க பெண்ணை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறார்? அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள்ட்ட, பெண்ணினுடைய தாய் தந்தையத்தை கேட்கிறார். அவங்க மறுக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. இன்னகுமா கரிகாதாலிக், அவர்கள் 2 பேரும் அதற்கு சம்மதம் தர மறுத்து விட்டார்கள். அதெல்லாம் பொண்ணையெல்லாம் பார்க்க முடியாது, பொண்ணையெல்லாம் காட்ட மாட்டோம், கல்யாணத்துக்கு பிறகுதான் பார்க்கணும், கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்காட்டே எல்லாம் ஒண்ணுதான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதான் இல்லை பெண்ணை அதை காட்ட மாட்டோம். இவங்க சொல்றாங்க இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறது, பெண்ணை நீங்கள் காட்டத்தான் வேண்டும். அவங்க மறுக்கிறாங்க, இவங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரி பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பேச்சை அந்த பெண் கேட்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு பெண்களுக்கு என்று தனியாக ஒரு அறை இருக்குது, அந்த அறையிலே அமர்ந்து இந்த உரையாடலை அவங்க கேட்கிறாங்க. உரையாடலை கேட்டுவிட்டு அந்த பெண் வெளியே வந்துட்டாங்க. ரூம்ல இருந்து வெளியே வந்து இந்த முகீரா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக்க அன் தந்துர, முகீரா அவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் உங்களை பார்க்குமாறு கட்டளையிட்டு இருந்தால் ஃபந்துர், பார்த்துட்டு போங்க. வந்துட்டாங்க வெளியே, பெற்றோரை பார்க்கவில்லை. நம்ம வாப்பா அம்மாட்ட இத்தனைக்கு ஒரு பெண், ஆண் கூட இல்ல, பெண்ணாக இருக்கிறார்கள். ஆனா என்ன செய்யல, நம்ம வாப்பாட்ட அனுமதி கேட்கணும், நம்ம அம்மாட்ட அனுமதி கேட்கணுமே. நாம் ஒரு பெண்ணாக இருக்கிறோம், நாம வெளியே வந்தால் நம்மை பற்றி தப்பாக பேசுவார்களா என்பதை பற்றிய எந்த விதமான தயக்கமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையா, எங்க வாப்பா அம்மா தடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்னதே செய்யுங்கள், இந்த வந்துட்டு என்னை பார்த்துட்டு போங்க என்று சொல்லி வெளியே வருகிறார்கள். அவர்களை பார்த்த அந்த முகீரா அவர்களுக்கும் அவரை பிடித்து விடுகிறது. கடைசியில கல்யாணம் நடக்கிறது. இது இப்னு மாஜா என்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. என்ன பார்க்கிறோம் இதுல பாருங்கள், ஒரு பெண் என்ன சொன்னா, அதுவும் யாருக்கு முன்னாடி வர தயங்குவார்களோ இல்லையோ, கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளைன்னு சொன்னா அங்கேதான் வெக்கம். ரோட்ல தெருவுற போல பொம்பளை கூட கல்யாணம் வரும் பொழுது தலையை குனிந்து கொண்டு மாப்பிள்ளையை பார்ப்பதற்கு வெக்கப்படக்கூடிய நிலைகளை நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன செய்ய, இத்தனைக்கும் ஒழுக்கம் உள்ளவர்கள், வெளியிலே சுத்தாதவர்கள், கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்கள், தங்களுடைய மேடைகளை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய கட்டளைக்கு நாம மாற்றம் செய்துவிடக் கூடாது. அதை நம்முடைய தாய் எடுத்தாலும் தந்தை எடுத்தாலும் அந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்றால் என்ன தெரிகிறது? மார்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் வாப்பா அம்மா பிரியம், அதெல்லாம் அப்புறம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முதலிடம், நபிகள் நாயகம் சொன்ன போதனைக்கு முதலிடம். எந்த அளவுக்கு பாருங்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபூ தல்ஹா என்ற ஒரு நபித்தோழர், வீரமிக்க ஒரு நபித்தோழர். இவங்களுடைய வீரத்தை பற்றி வரலாறுகளிலே பரவலாக நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க இஸ்லாத்திலே இல்லாத ஒரு நேரம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதாவது கத்தப அபூ தல்ஹா உம்ம சலமா, அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம்
உம்மு சலமா அல்ல, உம்மு சுலைம். அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை பெண் கேட்கிறார். ஆனா அவர் இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல இல்லாத நிலையில என்னை திருமணம் பண்ணிக்க கொள்கிறீர்களா என்று விருப்பம் கேட்கிறார். இத்தனைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அந்த ஹதீஸிலே வருகிறது. கேட்டவுடன் உம்மு சுலைம் அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா மித்லுக யா அபா தல்ஹா யுரத்து. அபூ தல்ஹா அவர்களே, உங்களை போன்ற மனிதர்களை யாரும் வேண்டாம் என்று மறுக்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்தவர், மதீனாவில் அன்சாரிகள் உள்ளவர். அந்த அபூ தல்ஹா அவர்கள் நிறைய செல்வம் நிறைந்தவர், செல்வாக்கு நிறைந்தவர், அந்த ஊரிலே மதிப்பிற்குரியவர், பெரிய அதாவது ஒரு உயர்ந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர். எனவே நீங்கள் பெண் கேட்டால் யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனா நான் வேணாம்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? லாக்கின்னக ரஜுலுன் காபிருன் வ அன இம்ராத்துன் முஸ்லிமா. நான் ஏன் மறுக்கிறேன் என்றால், நீங்கள் காபிரான மனிதர், நானோ ஒரு இஸ்லாமிய பெண். லா யஹில்லுலி அன் அத்தஸவஜக். உங்களை திருமணம் செய்வதற்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, மார்க்கத்தில் எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது கிடையாது என்று சொல்லி திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, நீங்கள் இறையச்சமுள்ள பெண்களை திருமணம் செய்யுங்கள். இறையச்சமுள்ள ஒரு அடிமை பெண் சிறந்தவள், இணை கற்பிக்கிற பெண்ணை கல்யாணம் முடிக்காதீங்க என்ற கருத்துல திருமண வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்வுடைய வசனத்தை மதித்து, நீங்க நல்ல ஆள் தான், செல்வம் மிகுந்தவர், நல்ல நற்பண்புகள் சொந்தக்காரர், ஆனாலும் நீங்கள் காபிர், நான் முஸ்லிம், அங்குதான் திரை இருக்கிறது என்று சொன்னார்கள். வேண்டுமானால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள், இந்த தூய இஸ்லாத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மகரி, எனக்கு அந்த மகர் போதும். லா அஸ்அலுக அன் கைர தாலிக், அது இல்லாத வேற ஒரு மகரும் எனக்கு வேணாம். பொன்னாகவோ பொருளாகவோ நகையாகவோ ஏற ஏதும் சாதனமாகவோ ஆடைகளாகவோ உணவாகவோ எந்த மகரும் வேண்டாம். இஸ்லாத்துக்கு மட்டும் வர தயாரா? உங்களோடு இணைந்து குடும்பம் நடத்த நான் தயார், உங்களுக்கு மனைவியாக நான் தயார் என்று சொல்கிறார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் நடக்கிறது. நசிகை என்கிற கிதாபில் இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி. இதை பார்க்கிறோம். அவங்களுக்கு பிடித்திருக்கிறது. அபூ தல்ஹா பிடிக்காட்டி முதல்ல துரத்திருப்பாங்க, இல்ல நீங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. பிடிக்கிறது, ஆனால் என்ன, மார்க்கத்தில் அதுக்கு தடை இருக்கிறது. மார்க்கம் தான் தடையாக இருக்கிறது. மார்க்கத்தில் செய்வதற்கு கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முதலிடத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்தீங்கண்டா உங்களை திருமணம் முடிக்க தயார் என்று சொல்லி அவர்களையும் இஸ்லாத்தில் இணைய செய்து அவங்களை திருமணம் செய்து சிறந்த தம்பதிகளாக, இஸ்லாமிய வரலாற்றிலே போற்றப்படக்கூடிய நிறைய சிறப்புகளுக்குரிய தம்பதிகளாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால், இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பெண்களை பார்க்கிறோம். இந்த அற்புதமான மார்க்கம், தூய இஸ்லாமிய மார்க்கம், நம்மை மறுமையிலே எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் சொர்க்கத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த இஸ்லாத்திலே இருந்து கொண்டு அந்நிய ஆண்களை நோக்கி வழி தாண்டி போவது, இந்த மார்க்கத்தில் இருந்து வேற ஒருத்தனோட, அந்நியவர்களோடு, சிலை வணங்கிகளோடு, பல கடவுளை வணங்குவர்களோடு ஓடிக்கொண்டிருக்கிற பெண்களுக்கு மத்தியில் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நான் அங்கே வர முடியாது, நீங்கள் இங்கே வந்தா உங்களோடு கல்யாணம் முடிக்க தயார் என்று சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குறாங்க என்று சொன்னா என்ன புரிகிறது? அவர்கள் எந்த நேரத்திலும் இந்த இஸ்லாத்திற்கு தர வேண்டிய முதலிடத்தை வேறு யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா அவர்கள் ஒரு மகள், இன்னொரு மகள் யார் என்றால் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்மா என்கிற ஒரு மகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய தாயார் அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அபூபக்கருடைய மனைவி, அதாவது அஸ்மா அவர்களுடைய தாயார், அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு நேரம் வருது, அந்த அஸ்மாவுடைய தாயார் அஸ்மா எல்லாம் அவங்களை தேடி வர்றாங்க. அதாவது எப்படி வர்றாங்கன்னு சொன்னா, எந்த விதமான கவனிப்பாரும் இல்லாமல், ஒரு எந்த விதமான உதவியும் கிடைக்கப்படாமல், இவர்களையே நாடி நம்ம போனோம்னு சொன்னா நம்ம மகள் இருக்கிறாள், நம்மை பார்த்துக் கொள்வாள் என்கிற நம்பிக்கையில அவர்களை பார்ப்பதற்கு வருகிறார்கள். வந்து அவங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை வைக்கிறார்கள். இதுக்கு யாராவது யோசிப்பாங்களா? என் பெற்ற தாய், என்னை வளர்த்தாங்க,
என்னை 10 மாதம் சுமந்தார்கள், எனக்கு பாலூட்டினார்கள், நான் எந்த விதமான ஆற்றலும் பெறாதிருந்த பொழுது எனக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தார்கள், என்னை இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கியவர்கள். அவங்களை சேர்ப்பதற்கு நமக்கு யாருக்கு சிந்தனை வராது. அவங்களுக்கு பாசமும் இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கு தன்னுடைய தாயின் மீது பாசத்தில் குறைவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சேர்க்கலாம் என்ற முடிவு, சேர்ப்பதற்கு அவங்களுக்கு சம்மதம். ஆனால் என்ன கருதுறாங்கன்னு சொன்னா, ஒருவேளை நம்முடைய தாய் முஷ்ரிக்கான பெண், இஸ்லாத்தில் இருந்த பிரச்சனை இல்லை, முஷ்ரிக்கான பெண்ணாக இருப்பதன் காரணத்தினால் அவர்களை நாம சேர்த்துக் கொண்டால் அது மறுமையிலே கேள்வியாக வந்து விடுவோம், மார்க்கத்தில் தப்பா போயிருமோ என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே ஃபத்வா கேட்பதற்காக, ரசூலுல்லாஹ்விடத்திலே இது குறித்து கேட்பதற்காக வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் கரிமத் அலைய உம்மி வகைய ராகிபத்துன், என்னுடைய தாய் என்னை நாடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார், எந்த விதமான கவனிப்பாரும் இல்லாமல் இருக்கிறார். அவர் முஷ்ரிக்காகவும் இருக்கிறார், இஸ்லாம் இருந்த பிரச்சனை இல்லை, முஷ்ரிக்காக இருக்கிறார். அப்ப அசீல உம்மி, என்னுடைய தாயை நான் சேர்த்துக் கொள்ளலாமா, என்னுடைய தாயை நான் அரவணைத்துக் கொள்ளலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாம் சிலி உம்மக்கி, உன்னுடைய தாயை நீ சேர்த்து வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அவங்க வீட்டுக்குள்ள ஏத்துறாங்க. தாய் பெற்றெடுத்தவர், 10 மாதம் சுமந்தவர், பாலூட்டியவர், அவங்க எல்லா விதமான உதவிகளும் செய்தவர், அவரை சேர்ப்பதாக இருந்தாலும் தாய் பாசம் அவர்களை தடுக்கவில்லை. பிடிக்காம இருந்தா உடனே துரத்தி இருப்பார்கள். இருந்தாலும் தாய் பாசம் இருந்த போதும் மார்க்கத்தில் அனுமதி உண்டா? ரசூலுல்லாஹ்விடத்தில் வார்த்தையை கேட்டுக்கொள்வோம். இஸ்லாத்துக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சேர்க்க சொல்றாங்க. ஒருவேளை நபிகள் நாயகம் இல்லை இல்லை அவர் முஸ்லிக்கான பெண்ணாக இருக்கிறார், அவரை உங்களோடு சேர்க்க கூடாது, அவரை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லி இருந்தால் அதையும் நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அது மார்க்கத்தின் சட்டம் அல்ல. என்ன பார்க்கிறோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெற்ற தாயே வந்தாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இந்த மார்க்கத்துக்கு தரக்கூடிய முன்னுரிமையை பாருங்கள். இந்த இஸ்லாத்துக்கு தரக்கூடிய முதலிடத்தை பார்க்கிறோம். எவ்வளவு சம்பவங்கள் வரலாற்றில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சம்பவங்கள். இன்றைக்கு நம்முடைய நிலையை பார்க்கிறோம். இது போன்ற உறுதியான நிலை நமக்கு இருக்கிறதா? பாப்பாவே சொன்னாலும் சரி, தாயார் ஒன்று சொல்றாங்க, அது மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குது, அதை எதிர்த்து அவங்க அதுக்காக வேண்டி அதை மட்டும் தட்டக்கூடாது, அவங்களை இழிவுபடுத்தக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக ஒன்றை சொன்னால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய எத்தனை பேர், எத்தனை கொள்கைவாதிகள், எத்தனை உண்மை முஸ்லிம்கள், இஸ்லாத்துக்கு முதலிடம் தரக்கூடிய எத்தனை பேரை பார்க்கிறோம்? இல்லை. ஒரு காலத்தில் நம்மோடு சேர்ந்திருப்பவர்கள் கூட கல்யாணத்தை பிறந்து விடுகிறார்கள். கல்யாணம் தான் மிகப்பெரிய வழி எடுப்பதற்குரிய சாதனமா இருக்குது. ஒருத்தர் எல்லாத்திலையும் உறுதியா இருக்கிறான். இந்த கல்யாண விஷயங்கள்ல என்ன எப்படி கல்யாணம் முடிப்பீங்க? தௌஹீத் அடிப்படையில் முடிப்பீர்களா? ட்ரை பண்ணுவோம். சொல்லக்கூடிய பதில் முடிப்பு இன்ஷா அல்லாஹ், துஆ செய்யுங்கள், அல்லாஹ் இருக்கிறான், எந்த விதமான பிதஅத்துக்கள் நடக்காது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில், மார்க்கம் காட்டக்கூடிய அடிப்படையில், அதாவது ஷரியத் அடிப்படையில் என்னுடைய திருமணம் நடக்கும், அதுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் யாரும் சொல்றதில்ல. கல்யாணம் எப்படி தௌஹீத் அடிப்படையிலா? பாப்போம், இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி அதிலேயே தெரிகிறது அவங்களுடைய கொள்கையின் பலகீனம். அவங்களுடைய உள்ளத்தில் இருப்பது சரியான கொள்கை இல்லை. வீட்டிலே ஏதாவது சொல்லுவாங்களாம், பாப்பா சொல்றாரு, நான் எனக்கு பிடிக்கல, வரதட்சணையை வாங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை, ஆனா எங்க அம்மா ஒரே நச்சரிக்கிறாங்க, அப்பதான் அம்மா பேச கேட்கிறார். அது வரைக்கும் கேட்க மாட்டார். அதை செய்தா இதை செய்வார், இதை வாங்கிட்டு வானா அதை வாங்கிட்டு வருவாரு, அங்கே போகாதண்டா அங்கேதான் போவாரு. அது வரையிலே தாயார் சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்காதவன். இந்த கல்யாண விஷயங்கள்ல மட்டும் அவங்களுக்கு தாய்ப்பாசம் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. தாயார் சொல்லிட்டாங்க, தட்ட முடியவில்லை, பாப்பா சொல்லிவிட்டார், எங்களுக்கு எதிர்த்து பேச முடியவில்லை என்று சொல்லி இந்த பொய் காரணங்களை சொல்லி இந்த மார்க்கத்தில் சொல்ல இந்த வழிமுறைகளை புறக்கணிக்கக்கூடிய நிலை வரலாறுகளில் பார்க்கிறோம். தன்னுடைய தாய் தந்தையர்கள் மார்க்கத்துக்கு முரணாக சொன்னாலும் தங்களுடைய பிள்ளைகள், மனைவிமார்கள், சுற்றத்தார்கள் மார்க்கத்துக்கு முரணானதை சொன்னாலும் அதை எதிர்த்து களத்திலே என்ற எவ்வளவு வரலாறுகள். இப்ராஹிம் நபியை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய தோழர், அல்லாஹ்வினுடைய நட்புக்குரியவர். வத்தகது அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியை நாம் என்ன பண்ணோம்? நெருங்கிய நண்பராக, நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவரை நாம் தோழராக ஆக்கி கொண்டு சொல்லி காட்டுறான். அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களுடைய தகப்பனார் யார்? சிலைகளை வணங்கக்கூடியவர்.
இந்த இப்ராஹிம் நபி சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் மாற்றமான கருத்தை சொல்லக்கூடியவர்கள். இப்ராஹிம் நபி என்ன செய்யல, நமக்கு இது சரின்னு பட்டாலும் நம்ம பாப்பா சிலையில வணங்குகிறார், அதை எடுத்து பேசுவதா என்று நினைக்கல. போறாங்க, நீங்கள் வணங்குவது சரியில்லை, நீங்கள் வணங்குகிற தெய்வங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அதனால அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றெல்லாம் தன்னுடைய தந்தை இடத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். தந்தை மறுக்கிறார், முடியாது. மறுத்தது மட்டுமல்லாமல் நீ போயிருக்கிறார், கல்லால் இருந்து உன்னை கொண்டு விடுவேன், நெடுங்காலம் என்னை விட்டு நீ தூரமாக போய்விடு, நீ வேற. அவருக்கு அசத்திய கொள்கை அவ்வளவு சாங்க இருக்கு. இப்ராஹிம் நபியுடைய பாப்பாவுக்கு அவர் இருந்த கொள்கை பொய்யான கொள்கை, பாத்திலான கொள்கை, அசத்திய கொள்கை, நரகத்திற்குரிய கொள்கை, வழிகேட்டிற்குரிய கொள்கை, அவ்வளவு மோசமான கொள்கையை வைத்திருந்த இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு அவ்வளவு உறுதி. போயிரு, என் முன்னாடி நிக்காத, கல்லால எரிஞ்சு உன்னை கொண்டு விடுவேன், நெடுங்காலம் என் மூஞ்சியில முழிக்காத, எங்கேயாவது போய்விடு மிரட்டுகிறார். அப்போதாவது இல்ல பாப்பா, நான் சும்மா உங்களுடைய உறுதியை சோதிச்சு பார்த்தேன், நானும் உங்களை உள்ளவன் சொல்லவில்லை, பரவாயில்லை, நான் என்னுடைய இறைவன் இருக்கிறான், நீங்க வேற நான் வேற, நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா இந்த சிலைகளை விட்டு நான் விலகிக் கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய தந்தை இடத்தில் உள்ள அந்த உறவை, அந்த அசத்திய உறவை முறித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி தனியா போறாங்க. என்ன பார்க்கிறோம், வாப்பா வாப்பான்னு பார்க்கவில்லை, மார்க்கத்துக்கு முரண், இறைவனுக்கு முரணாக ஒன்றை சொன்னால், தந்தையே சொன்னாலும் அதை எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. எத்தனை சம்பவங்கள் நமக்கு வேண்டும். அதே மாதிரி சொல்லுவாங்க, தாய் சொல்லிவிட்டார்கள், தாய் என்பது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லையா, ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் கேட்கப்படுகிறது, நான் தோழமை கொள்வதற்கு அதிக உரிமை உடையவள் யார், உம்முக்க உம்முக்க உம்முக்கன்னு 3 தடவை சொன்னாங்களே, அப்ப என்னுடைய தாய் தான் அப்படி சொல்றாங்க என்று ஒரு போலி காரணத்தை சொல்லி தவறுகளை மூழ்கக்கூடியவர்கள். சாத் பின் அபி வக்காஸ் என்கிற ஒரு நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்கள் இவரும் ஒருவர். இவங்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, ஏற்றிருக்காது மட்டுமல்ல, இவரையும் அசத்தியத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகனே, நீ இந்த இஸ்லாத்தை விட்டு விலகாத வரை உனக்கும் எனக்கும் பேச்சு இல்லை, நீ வேற நான் வேற என்று சொல்லி பேசாமலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, சாதே சாதே, என்னுடைய மகன் சாதே, நீ என்ன செய்கிறாய், உன்னுடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை சொல்கிறாய், அது என்ன கருத்து, பெற்றோரோடு சொல்வதை கேளுங்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பெற்றோர் நான் தான் உன்னுடைய அம்மா, நான் சொல்றேன் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொல்லி அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை விடுவதற்கு பயங்கரமாக அவரை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் 3 நாள் சாப்பிடல. இந்த கருத்தை சொல்லி 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 3 நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு அதாவது மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார். இன்னொருத்தர் வந்து தண்ணீரை கொடுத்து எழுப்புகிறார். அந்த நேரத்திலும் கூட என்ன செய்யல, அவங்க தடுமாற்றம், நம்முடைய தாய்கள் இப்படி சொல்றாங்களே என்று தடுமாறிய நேரத்தில் தான் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இறங்குகிறது. எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அறிவில்லாத விதத்திலே உம்மை ஏவினால் பலா துத்திகுமா, நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது, ஆனாலும் சாஹிபுகுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயங்களில் நீங்கள் அவங்களுக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கள், அவங்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்யுங்கள். ஆனால் அதே பெற்றோர்கள் உங்களை அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்குமாறு ஏவினால் நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி தருகிறான். அப்ப சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அவங்களுடைய தாய் 3 நாள் சாப்பிடாம இருந்து எடுத்து பார்க்கிறாங்க. அவங்க வழி மாறி செல்லவில்லை, இந்த மார்க்கத்துக்குரிய முதலிடத்தை தான் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதே போன்று பிள்ளைகள் நூஹ் நபியினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நூஹ் நபி அவங்க வாழ்க்கையில அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க, நிறைய மக்கள் மறுக்கிறார்கள், காபிர்களாக இருந்து கொண்டு நூஹ் நபிக்கு துன்பம் தருகிறார்கள். கடைசியில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, வெள்ளப்பெருக்கு, வானத்திலிருந்து மழை பெய்கிறது, கடுமையான தண்ணீர், எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீர், அந்த பெரிய பெருக்கெடுக்கின்ற மலைகளை போன்ற அலைகள் நூஹ் நபி செய்த கப்பலை மிதக்க வைக்கிறது. மலைகள் பெய்ய பெய்ய ஊர்ல உள்ள தண்ணீருடைய அந்த மட்டம் உயர்ந்து கொண்டே போகிறது. அந்த கப்பல் அப்படி மிதக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் அந்த ஊரிலே மொத்தமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. காபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து, அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை,
நூஹ் நபி அவர்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்கல. நூஹ் நபி அவர்கள் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இது. தன்னுடைய மகனை பார்த்து, யா புனைய, என் மகனே, இருக்கபு மானா, நீ எங்களோடு ஏறிக்குள், எங்களோடு சேர்ந்து கொள். அதுக்காக வேண்டி சும்மா ஏத்திர முடியாது சொல்றாங்க. மகனை என் கூட வா. ஆனா என்ன, வலா தக்கும் மகள் காபிரின், காபிரில ஒருத்தனும் ஆயிராது. அப்ப என்ன அர்த்தம், முஸ்லிம் ஆனா ஏறிக்க. அதாவது கப்பலில் ஏறுவதற்கு யாருக்கு அனுமதி, முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுமதி. நூஹ் நபியினுடைய மகன், நபியினுடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அழைக்கிறார் நூஹ் நபி, மகனே வந்து ஏறிக்கொள், ஆனா சும்மா ஏற முடியாது. வலா தக்குமால் காபிரின், காபிர்கள் நீ ஆகி விடாதே என்று சொல்லி அழைக்கிறார். அவன் மறுக்கிறான். நூஹ் நபியுடைய மகன் சொல்கிறான், முடியாது. சாவி இலா ஜபலின், ஒரு மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன். யாசிமுனி மினல் மா, ஒரு பெரிய சிகரத்தின் மீது, ஒரு குண்டின் மீது நான் ஏறிக்கொள்வேன். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் என்னை தாக்காது. அந்த மலையின் மீது நான் ஏறி நிற்பதனால் அந்த தண்ணீரை விட்டு அது என்னை காப்பாற்றும் என்று பேசிக் கொண்டிருக்கிறான். நூஹ் நபி சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது. அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய உதவியும் இல்லாம, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம, அல்லாஹ்வே காப்பாத்தாம யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒழுங்கா வந்து சேரு என்று நூஹ் நபி கூப்பிட்டு பார்க்கிறாங்க. மறுக்கிறார். என்ன நடக்கிறது, ஹால பைனஹுமல் மௌஜ், அவங்க பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய அலை குறுக்கிட்டது. இன்னஹு மினல் முகரகீன், மூழ்கடிக்கப்பட்ட காபிர்களில் நூஹ் நபியினுடைய மகனும் கொல்லப்பட்டு விட்டான். சிந்திச்சு பாருங்க, மகனாக இருக்கிறார், காபிரா முஸ்லிமா அப்புறம் பார்த்துக்கிறோம், ஏன் மகன் முதல்ல ஏத்து என்று அவங்களுக்கு மனம் வரவில்லை. என் மகனாக இருந்தாலும் களிமா சொன்னா மேலவா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் மேலவா, இல்லாட்டி போ, போயிட்டான். அந்த நேரத்தில் என்ன இருந்தாலும் வெற்ற வாசம் இருக்கும் இல்லையா? இறைவனிடத்தில் நூஹ் நபி கையேந்தி, இறைவா என்னுடைய மகன் இன்னபடி மின் அகலி, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன், பார்த்து ஏதாவது என் மகன் என்பதால் ஏதாவது கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த நேரத்திலும் அல்லாஹ் விடவில்லை. நூஹே யா நூஹ், அவன் இன்னஹு, அவர் உன்னுடைய குடும்பத்தானே கிடையாது. நீங்க சொல்றீங்க உன்னுடைய குடும்பத்தானே என்பதற்காக துவா செய்றீங்க. இல்லை, உங்களுடைய மகன் உங்கள் குடும்பத்துக்காரன் இல்லை, அவன் உங்கள் ரத்த சொந்தம் இல்லை, நீங்கள் வேறு அவன் வேறு, இது நல்ல செயல் இல்ல, இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று நூஹ் நபியை அல்லாஹ் கண்டிக்கிறான். அவங்க திருந்திக் கொண்டார்கள். என்ன இந்த வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது? பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு வந்து எதிராக பேசினால் அவன் விரோதி. மார்க்கத்துக்கு முதல்ல பெத்த மகனை ஏத்திக்கிறல, பின்னாடி மேல கொண்டு போய் யாரெல்லாம் இவனை ஏத்திக்கிட்டு மேல கொண்டே அந்த ஜூதி மலையில போய் கப்பல் இறங்கிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாத்தையும் கொண்டு வர்றேன் என்று பேச்சு இல்லை. வந்து களிமா சொன்னா வா என்று சொல்வதாக இருந்தால், மகன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை, மனைவியை பார்க்கவில்லை, தாயை பார்க்கவில்லை, தகப்பனை பார்க்கவில்லை. எவ்வளவு சம்பவங்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் வீட்டுக்கு வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு ரசூலுல்லாஹ்வை அழைக்கிறார்கள். நபிகள் நாயகம் வருகிற நேரத்தில் ஒரு திரைச்சீலை, அதாவது உருவப்படம் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை இருப்பதை பார்க்கிறார்கள். இருப்பதை பார்த்துவிட்டு அந்த விருந்திலே கலந்து கொள்ளாமல் அந்த விருந்தை புறக்கணித்து விட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. என்ன காட்டுகிறது? பெரிய ஒரு தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நிலைமையில நம்ம மக்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மத்தியில் ஒப்பிட்டு பார்த்தால் இதெல்லாம் தப்பே இல்லை என்று சொல்லுவோம். நபிகள் நாயகம் அவங்க அந்த ஒரு தீமையை கண்டிப்பதற்காக அந்த விருந்தையே புறக்கணித்தார்கள். இன்னைக்கு சமுதாயத்தின் நிலை என்ன? பெண் வீட்டு விருந்து. பெண் வீட்டு விருந்துலதான் எல்லாம் மூழ்கி கிடக்கிறான். ஒரு பிரியாணியை போட்டா அந்த பிரியாணியில என்ன கிடைக்கும் தெரியல. ஒருவேளை கல்யாண பிரியாணி தின்ற சொர்க்கம் யாரும் சொன்னாங்களான்னு தெரியல. கல்யாணம்னு சொன்னா கொள்கையை விட்டுறான். பெண் வீட்டு விருந்தா பெரிய அடிமட்ட தொண்டில் இருந்து மெத்த படிச்ச ஆளை வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறான். என்ன கல்யாண சாப்பாடா, நாங்கள் போய் கலந்து கொள்வோம். மார்க்கத்துல முரண், சாப்பாடு நாங்க சாப்பாடுக்கு தானே போனோம் என்று சொல்லி மார்க்கத்திலே பெண் வீட்டு சாப்பாடு. இந்த ஒரு வகையிலே ஒப்பிட்டு பார்த்தால் இந்த திரைச்சிலையை தொங்க விட்டதை விட பெண் வீட்டிலே போடப்படுகிற அந்த சாப்பாடு நேர்முரணானது. ஏன் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆண்களுக்கு சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து சொன்னார்கள், நீ என்ன செய், வலிமா கொடு. அதுக்கு நேர் மாற்றமாக பெண் வீட்டிலே இருந்து வலிமா போடப்படுகிறது. பார்த்த மார்க்கத்துக்கு முன்னுரிமை இல்ல, சாப்பாட்டுக்கு முன்னுரிமை. பிரியாணியை துவைக்கிறதுக்கு போயிடுறான்,
தாழ்ச்சாக்கள்லையும் பிரியாணியில தான் நம்மால மூலிகை கலக்கிறான். பிரியாணியினுடைய சுவைதான் அவனுக்கு பெருசா தெரியுது. இந்த ஈமானுக்கு ஒரு சுவை இருப்பது அவனுக்கு தெரியவில்லை. நபியெல்லாம் சொன்னாங்களே, 3 காரியங்கள் இருப்பவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். ஈமானுடைய சுவை எதுக்கு? அதான் பிரியாணி அழகா போடப்படுறது, கடையிலே கிடைக்கல. பிரியாணி என்பது எல்லா கடையிலும் கிடைக்குது, 20 ரூபாய் கொடுத்தா கிடைக்குது. அந்த கொடுக்கிற காசுக்கு ஏற்ப ஒவ்வொரு தரங்களில் ஒவ்வொரு ரகமாக நமக்கு தருகிறான். அதை திங்க ஆசைண்டா வாங்கி சாப்பிட்டு போகலாம், அல்லது வீட்டில் ஆக்கி தின்று போகலாம். இந்த அற்ப பிரியாணிக்காக வேண்டி கொள்கையை விட்டு, நம்முடைய மார்க்க வரம்புகளை விட்டு, மார்க்கத்துக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை விட்டு தவறான காரியங்களில் போய் ஈடுபடக்கூடிய மக்கள் மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களா? ரசூலுல்லாஹி என்ன செய்யல, பெற்ற மகள் நம்ம மகளான அப்புறம் பார்த்துக்குவோம், அதை உள்ள போய் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அதை என்ன திரை, அதை வைக்க கூடாது, அதை தூக்குன்னு சொல்லல. பார்க்கிறார்கள், தவறு என்று படுகிறது, உடனேயே அந்த விருந்தை புறக்கணித்து விட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. இப்ப என்ன பார்க்கிறாங்க, பெற்றெடுத்த மகளாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக ஒன்றை செஞ்சா அதை நாம் ஆதரிக்க கூடாது. எதை பார்க்கிறோம்? ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பெண், உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். குறைசி என்ன செய்வான்? அந்த குறைசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது யாராவது பாவப்பட்டவன், அவர்களுடைய பார்வையிலே தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் யாராவது திருடுனா அங்கேதான் நீதியின் நேர்மையை பேசுவான், கொண்டு வந்து கையை வெட்டுவான். ஆனால் திருண்ட பொம்பளை யாரு என்றால் அவர் உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி. அந்த பெண்மணி திருடி வருகிறாள். மலக்கு ரசூலாவுக்கு போவது இவங்களுக்கு எல்லாம் ஒரே சங்கட்டம். சாதாரண பொம்பளைனா கையை வெட்டலாம், திருடிய பெண்ணும் உயர்ந்த குலத்தை சார்ந்தவள், அதனால கையை வெட்டுறது இல்லாம வேற ஏதாவது இருந்தா அபராதம் கட்டதை கட்டிக்கலாம், வேற ஏதாவது கொடுத்து காப்பாற்றக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க. அவங்க தேடி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் பேசுவதாக இருந்தால் யாரு போய் பேசுவா? ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யார், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர்கள் யார் என்று தேடும் பொழுது அவங்களுடைய கவனத்துக்கு வரக்கூடியவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள், அவர்களுடைய பிள்ளை உசாமா அவர்களை போய் இவர் தான் சரியான ஆள், இவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதனால இவங்களை அனுப்பி பார்ப்போம்னு அனுப்பி விடுறாங்க. அவங்களும் போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் முடியாதுன்றாங்க. என்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருடி இருந்தாலும் நான் கையை விட்டுவேன். அடுத்த ஆளை பத்தி நீ சப்போர்ட்டுக்கு வர்றீங்க, அது வேற. எம் மகளாக இருந்தாலும் ஒரு நபியின் மகள் என்பதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், மார்க்கத்தை விட மாட்டேன். என்னுடைய மகளாக இருந்தாலும் திருடி இருந்தால் கை வெட்டப்படும் என்று சொல்வதாக இருந்தால் பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் முன்னுரிமை வழங்கினார்கள், மார்க்கத்துக்கே முதலிடம் கொடுத்தார்கள். இது போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவரவருடைய நிலை அவரவருக்கு தெரியும். கொஞ்சம் எடை போட்டு பாருங்கள். நம்முடைய செயல்பாடு, நாம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நம்முடைய முடிவுகள் எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தை பார்த்து எடுக்கிறோமா? மார்க்கத்தில் ஒன்று தடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு பிடிக்காட்டி மார்க்கத்தில் தடை ஆனாலும் செய்யறது, மார்க்கத்தில் கூடாது ஆனாலும் போறது, மார்க்கத்தில் தவறு என்பது நமக்கு தெரிந்த போதும் கொஞ்சம் அதில் அசால்ட்டாக இருப்பது, இது எதற்கு? இது மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதா? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்களை பற்றி அல்லாஹ் பல இடங்கள்ல புகழ்ந்து தள்ளுறான். எதுக்கு தள்ளுறான் தெரியுமா? அவங்க மார்க்கத்துக்கு முதலிடம் கொடுப்பதுல அவர்களை போன்ற ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு போதனையை சொன்னால், ஒரு கட்டளையை போட்டா இதை செஞ்சா என்ன நடக்கும், அது நமக்கு லாபமா நட்டமா, நம்மை பாதிக்குமா பாதிக்காமல் இருக்குமா, நமக்கு சாதகமா பாதகமா என்பதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. செய்யின்னு சொன்னா அதை செய்வார்கள். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் நபியை நாம பல கட்டளைகள் மூலம் சோதித்து பார்த்தோம், அவர்களை முழுமையாக அதை நிறைவேற்றினார்கள். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், கட்டுப்படு என்று இப்ராஹிம் நபிக்கு சொன்னால் அல்லாஹ்வினுடைய அகலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்று அவர் சொல்லிவிடுவார். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில அல்லாஹ் அவர்களுக்கு போட்ட கட்டளைகள் ஒருவேளை அவங்களை பாதிக்கக்கூடிய வகையில இருப்பதாக நாம நினைக்கிறோம். எப்படி அல்லாஹ் அப்படி எல்லாம் அவரை சோதித்து பார்க்கலாம். எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? முதல்ல குழந்தையை வழங்கவில்லை, ரொம்ப காலம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. எப்போது குழந்தை பிறக்கிறது? தள்ளாத வயதில், அவங்களுடைய வயோதிக பருவத்தில், முதுமை பருவத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது.
அதை அவர்களே சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், என்னுடைய தள்ளாத பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று அவங்களே பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப குழந்தை எப்பொழுது பிறந்தது? தள்ளாத வயதிலே பிறந்தது. தள்ளாத வயதிலே பிறந்தது. அப்புறம் என்ன செய்யணும்? அல்லாஹ் குழந்தையை கொடுத்து விட்டு மனைவியை சேர்த்து பிரிக்கிறான். முதல்ல குழந்தையை கொடுக்காமல் அல்லாஹ் அவரை சோதித்தான். குழந்தையை கொடுத்துட்டு, இப்ராஹிமே உன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கொண்டு போய் இன்றைக்கு இருக்கிற மக்கா அங்கு போய் நீங்கள் குடியமர்த்துங்கள். யாருக்கு முன் வருவா நம்ம பார்ப்போம். அல்லாவே சொல்லி இருந்தாலும் நம்முடைய மனைவியை விட்டு நாம பிரிவதா? அதுவும் பச்சிரம் பாலகன், தள்ளாத வயசுல முதுமை பருவத்துல நம்முடைய கடைசி காலத்துல பிறந்த பிள்ளை. அந்த மாதிரி ஒரு பிள்ளை இன்றைக்கு உலகத்துல பிறந்த ஒரு 80 வயசு கிழவனுக்கு உலகத்துல பிள்ளை பிறக்குது. என்ன செய்வான்? குழந்தைய விட்டு நகர மாட்டான். என்னுடைய கடைசி காலத்துல கிடைச்ச பிள்ளை, அந்த குழந்தையை கொஞ்சிக் கொண்டு அவன் உயிரை விடுவான். அவ்வளவு பாசம் இருக்கும். ஆனால் கட்டளை ஆட்டிருந்து வருது, அல்லாட்டு இருந்து வருகிறது, கொண்டு விடுகிறார்கள். அந்த இடத்துல பாரான் பெருவெளி என்று அதற்கு பெயர். அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி கொண்டு போய் இதனுடைய குடும்பத்தை குடியமர்த்துகிற நேரத்தில் அங்கு விவசாயம் இல்லை, அங்கு எந்த மக்களுடைய குடியிருப்பு இல்லை, அங்கு தண்ணீர் இல்லை, அங்கு வாழ்வதற்குரிய ஒரு வகையான இடமும் இல்லை. அது கொண்டே விட்டுட்டு வர்றாங்க. அவங்க செய்யக்கூடிய துவாவில அவங்க விட்ட என்ன இடம்ன்றது நமக்கு தெளிவாகிறது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரப்பி இறைவா அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِغَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா பயிர் பச்சை முளைக்காத விவசாயத்துக்கு தகுதியில்லாத பாலை நிலத்தில் என்னுடைய குடும்பத்தாரை உன்னுடைய கட்டளைப்படி நான் குடியமர்த்தி விட்டேன். அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் சொன்னதற்காக என்ன ஏதுன்னு கேட்கல, கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தை குடியமர்த்துகிறார்கள். அதே போல கனவு காண்றாங்க. அவங்களுக்கு காட்டப்படுகிறது, என்ன காட்டப்படுது? உன்னுடைய மகனை நீ அறுத்து பலியிட வேண்டும். கனவுன்னு சொன்னா நம்ம காண்ற கனவு வேற, அவங்க காண்ற கனவு வேற. அவங்க காணக்கூடிய கனவுகள் அவங்களுக்கு இறை செய்தி. அப்ப அவங்க தன்னுடைய மகன்கிட்ட வர்றாங்க, மகனே இன்னி அராபில் மனாமி அன் அதுவுக்கு பந்துர் மாதா தரா, உன்னை அறுப்பதை போன்று நான் கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய்? அவருடைய மகனையும் பாருங்க. நம்ம ஆள் என்ன சொல்லுவான்? ஒரு ஆள் போய் உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் சொல்லுவான். பாப்பா முந்தா நாட்டை உங்களை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்ருவான். இதுதான் நம்முடைய சமுதாயத்தின் நிலை. யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள். மகன் சொல்கிறார், யா அபதி, என்னுடைய தந்தையே, இஃபல்மா துஅமர், உங்களுக்கு சொல்லப்பட்டதை ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையானதாக பார்ப்பீர்கள். அறுக்கிறதை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அறுக்க போகிற நேரத்தில் அல்லாஹ் தடுத்து விட்டான். அதுல ஒரு கதையை சொன்னான். அல்லாஹ் சொல்வது, கொண்டு போனாரு, கிடத்தினார், அல்லாஹ் போதும்னு ஆக்கிட்டான். இது நம்மால் சேர்க்கிற கதை. அதை போய் அறுத்தார்களாம். கழுத்து அறுபடவில்லை, ஒருவேளை கத்தி பலமில்லை என்று பாறையில் போடு போட்டார், பாறைகள் இருகூறாக விழுந்தது என்றெல்லாம் நிறைய கதைகள். அந்த கதைகள்லாம் இல்ல, கொண்டு போய் கிடத்தினார், அல்லாஹ் சொல்லிட்டான் நம்முடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். அதனால அவருக்கு அதுக்கு பதிலாக ஆட்டை பகரமாக அந்த ஆட்டை குர்பானை கொடுத்தாங்க. இது இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஹாதா லஹு பலாகுல் முபீன், இந்த இப்ராஹிம் நபிக்கு நாம கொடுத்த சோதனைகளில் இதுதான் மகத்தான சோதனை. இந்த சோதனை மாதிரி அவருக்கு வேற எந்த சோதனையும் இல்லை. அப்ப பாருங்க எந்த அளவிற்கு மகன், கடைசி காலத்தில் பிறந்த மகன் அல்லாஹ் அறுக்க சொன்னால் அறுக்க தயார். இப்படி யாராவது நினைப்போமா? அல்லாவே சொன்னாலும் என்னுடைய மகனை நான் பிரிய வேண்டுமே, என் மகனை பழி கொடுப்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அது இரண்டாவது. அல்லாஹ் சொன்னால் நான் செய்வேன். மார்க்கத்துக்கு முதலிடம். நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுறாங்க. முன்னால் நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த நெருப்பு சுவாலையினுடைய அந்த சூட்டை, உஷ்ணத்தை இப்ராஹிம் நபி உணர்றாங்க. அந்த நேரத்திலாவது ஒரு சலனம், கொஞ்சம் பின்னாடி சொல்லுவோமா? எப்ப நான் உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ள பெயருக்காவது அல்ல நமக்கு அதை அனுமதிச்சிருக்கிறான். ஒரு நிர்பந்தத்துக்கு நாம தள்ளப்படும் பொழுது அல்ல நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த வார்த்தைகளை சொல்லலாம். இப்ராஹிம் என்ன செய்யல? நெருப்புக்கு முன்னால் இருக்கிறார்கள். தள்ளி விடப்பட்டால் எல்லாம் நமக்கு அறிந்த சாம்பல். கவலைப்படல. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னை பொறுப்பேற்பதற்கு என் இறைவன் இருக்கிறான். நெருப்பிலே கடைசியில தள்ளப்படுறாங்க. அவர்கள் மேற்கொண்ட அந்த ஈமானிய பலத்திற்காக, இந்த மார்க்கத்திற்கு பல நேரங்களில் அவர்களை முன்னுரிமையை வழங்கியதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? நெருப்பையே ஏசி ஆக்குறான்.
நெருப்பை ஐக்கட்டியாக்குறான். யானாரு கூனி பரதம் சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பிற்கு நாம சொன்னோம், இப்ராஹிம் நபியை நீ பொசுக்காத, அதாவது அவருக்கு சாந்தி அளிக்கக்கூடிய வகையிலே நீ மாறிவிடு என்று நெருப்பையை நம்ம மாத்தினோம். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை நமக்கு பெறக்கூடிய பாடம் என்ன? மார்க்கத்திலே அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை செய்வதற்கு அவங்க தயங்கவில்லை. இன்றைக்கு பார்த்தா அல்லாஹ்வே சொல்றான், ஆனால் நாங்க இப்படித்தான் செய்வோம். எங்க குடும்பத்துல கலவரம் வந்துருது, குடும்பத்துல பிரச்சனை வருது, பாப்பா அதாவது வெற்ற மாதிரி பேசுறாரு, ஒட்டு இல்ல உறவு இல்லைங்கிறாரு. மார்க்கத்தை பின்பற்ற நேரத்துல யாரு வந்தாலும் சரி அவர்கள் இரண்டாவது பட்சம் தான். மார்க்கத்துக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வரலாறுகள்ல ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். இந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? நாம முஸ்லிம்களாக வாழ வேண்டும், அறகுறையா வாழக்கூடாது. யாயுல்லதீன ஆமனு உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அறகுறையா வரக்கூடாது, முக்கால்வாசி வரக்கூடாது, முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போன்று மார்க்கத்திலே ஒரு கட்டளை சொல்லப்பட்டால் அதை மீறுகிற அதிகாரம், சுயவிருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் லா யஹில்லு மூமினின் வலா மூமினா. மூமினான எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் ஹலால் கிடையாது. என்ன இல்லை? இதா கதல்லாஹு அம்ரன் ஐ யகுனு லஹுல் கைரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கட்டளையை போட்டு விட்டால் அதிலே சுயவிருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் எந்த ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை. வமை அத்தில்லாஹு ரசூலஹு ஃபக்கது தல்ல தலாலம் முபீனா. யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்து விட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டிலே வீழ்ந்து விட்டார். எனவே நம்முடைய உள்ளத்திலே நாம பதிய வைக்க வேண்டிய செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாது. அதற்கு எதிராக யார் வந்தாலும் சரி, ஊரே திரண்டாலும் உலகம் திரண்டாலும் ஜமாத்தார்கள் வந்தாலும் நமக்கு எதிராக பல இயக்கங்கள் போர்க்கொடி ஏந்தி வந்தாலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில், இந்த மார்க்கத்திற்கு முதலிடம் கொடுப்பதில் நாம தோற்று போய்விடக் கூடாது. அப்படி நாம் தோற்றுவிட்டால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், நரகம் இருக்கிறது. எனவே அதை பயந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முதலிடம். கல்யாணம் என்று சொன்னால் அதுல என்ன, மற்றதெல்லாம் பார்க்கிறோம், எல்லாத்தையும் முதலிடம் கொடுக்கிறோம். கல்யாணம் சொன்னா எந்த மகாலை பிடிக்கலாம், எந்த மகால் நல்லா இருக்கும் அதை பேசுகிறான். சாப்பாடா, சாப்பாடு மாஸ்டரு எந்த ஊர்ல பிரியாணி நல்லா ஆக்குவாங்க அவனை தூக்கிட்டு வா என்று சொல்லி சாப்பாடு மாஸ்டர் நல்லவனா பார்க்கிறோம். அதே போல கல்யாணத்தில் உள்ள மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் பெஸ்டாக தேர்வு செய்கிறோம். அவ்வளவெல்லாம் தேர்வு செய்யக்கூடிய நாம் இந்த மார்க்க வழிமுறை, திருமணத்துக்கான வழிமுறை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப திருமண முறை என்னப்பா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், திருமணம் முடிக்கக்கூடிய வழிமுறை என்ன எனக்கு தெரியல, ஒரு ஆலிம் சாஹிப் கூட்டுவாங்க கேட்போம் என்று யாராவது சொல்ல கேட்டிருக்கிறோமா? அதைக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இரண்டாவது, அது யாருக்கு வேணும், அது உலகத்துக்கு தேவையா என்று மக்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு பெரும்பாலும் இந்த கல்யாணங்கள் தான் நம்முடைய மக்களை நரக படுகொலையை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது. எனவே இதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து கல்யாணம் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகள், எல்லா விதமான காரியங்கள் அனைத்திலும் இந்த மார்க்கத்திற்கு நாம முன்னுரிமை கொடுத்து இஸ்லாத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மற்றதெல்லாம் அப்புறம் தான். எனக்கே ஒரு கருத்து, அது தேவையில்லை, உன் கருத்து தேவையில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை மட்டும் கண்டு நம்முடைய உள்ளத்துல இந்த கருத்துக்களை ஆழமாக தங்க வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எல்லா நேரங்களிலும் முதலிடத்தை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.